ஹாய், நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல படிக்க போற ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களுக்காக தான், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏபிசி தெரியுமா? ஏபிசினா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 12 டிஜிட் யூனிக் நம்பர் தான் ஏபிசி ஐடிங்கிறது. அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறத இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா மல்டி என்ட்ரி மல்டி எக்ஸிட் ஸ்கீம். நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஈஸியா அதர் இன்ஸ்டிடியூஷன் மூவ் ஆயிடலாம். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதர் இன்ஸ்டிடியூஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்பர் 2, ஆல் யுவர் கிரெடிட் ஸ்கோர் ஸ்டோர்ட் ஆன் ஒன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம். உங்களுடைய அகாடமிக் ரெலவெண்ட் டீட்டெயிலா இருக்கலாம், கல்ச்சர் ரெலவெண்ட் டீட்டெயிலா இருக்கலாம், உங்களுக்கு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கோரா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு கிரெடிட் பாயிண்டா ஏபிசி ஐடிக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய 10th 12th பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே சிங்கிள் பிளாட்ஃபார்முக்குள்ளே உங்களுடைய அகாடமிக் ரெலவெண்டான எல்லா டீடைலும் ஸ்டோர் ஆயிடும். இந்த ஏபிசி ஐடி மூலியமா நீங்க ஏதோ ஒரு ரீசனால நீங்க செகண்ட் இயர்ல தேர்ட் இயர் டிராப் ஆனா கூட உங்களால ஒரு சர்டிபிகேட்டும் நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூஷன் மூலியமா நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது அதை விட பெனிஃபிட். ஓகேவா?